திருமணத்துக்கு அப்படிங்கிறப்ப பொருத்தம் போடுறது வெறும் நட்சத்திர பொருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாங்க. அதோட நிப்பாட்டாமல் நம்ம கிரக பொருத்தங்களையும் பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா தோசை சாமியம்னு சொல்லுவோம். இந்த திருமணத்துக்கு உண்டான பாவகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2, 4, 7, 8, 12 இப்போ 2ஆம் இடம் தான் ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய இடம். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். அவங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான சுகங்கள் அனைத்தும் கிடைக்குதான்னு சொல்லக்கூடிய இடம் சுகஸ்தானம். 7ஆம் இடம்ங்கிறத நம்மளோட கணவர் மனைவி திருமணம் சொல்லக்கூடிய இடம், கலஸ்தர இடம். 8ஆம் இடங்கிறப்ப ஆயுள் ஸ்தானமும் சொல்கிறோம், பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் சொல்கிறோம். 12ஆம் இடம்ங்கிறது அயனஸ்தைன ஸ்தானம், பஞ்சனை ஸ்தானம். அப்போ ஒருத்தர் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுல எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கும் இந்த 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம அவங்களுக்கு நம்ம பொருத்தம் போடணும், தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த 2, 4, 8, 12, 7, 8, 12ல் ஒரு பாவகிரகம் சம்மந்தப்பட்டால் இணைக்கக்கூடிய ஜாதகத்திலும் அதே அமைப்பு ஏதாவது ஒரு பாவகிரகம் சம்மந்தப்படணும். அப்படி அவங்க அமைச்சுக்கிறப்ப அந்த தோஷம் பெருசாக வேலை செய்யாது. இதை நாங்கள் தோசை சாமியம் அப்படின்னு சொல்லுவோம்.